அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல நியோமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனம் மோசடி வழக்குல சிக்கி அதனால பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய இழந்த பணத்தை மீட்டெடுக்கும் ஒரு நடவடிக்கையினுடைய ஒரு பகுதியா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்ல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் அந்த நியோமேக்ஸ் நிறுவன சொத்துக்கள் பொது ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இதற்கு முந்தைய வீடியோக்கள்ல நாம் அதை பதிவு செய்திருந்தோம். இந்த ஏலம் மார்ச் 17ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 14ஆம் தேதி வரை நடைபெறுது. இந்த ஏலத்தை எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசனுடைய ஒரு நிறுவனம் தான், அதனுடைய இணையதளத்தில் இருந்து தான் இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. அந்த எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்துல ஒவ்வொரு தனிநபரும் பதிவு செய்வது கட்டாயமாகும். பதிவு கட்டணம் 1000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1180 ரூபாய் செலுத்தி ஒரு பதிவு செய்து கொள்ளணும். அப்ப இந்த இடத்துல இந்த எம்எஸ்டிசி அந்த போர்ட்டலை பயன்படுத்தி எப்படி பதிவு செய்யறது அப்படிங்கிறது பலருக்கு குழப்பமா இருக்கு. அப்ப இது தொடர்பா நாம விரிவா பார்க்கலாம். இந்த எம்எஸ்டிசில பதிவு பண்ற நடைமுறை என்னங்கிறத நாம் பேசுறதுக்கு முன்னாடி சில முன் தயாரிப்புகளோட நம்ம போனோம்னா எளிமையா சிக்கல் இல்லாம இந்த வேலையை நாம முடிச்சுட்டு வந்துடலாம். ஒண்ணு, நீங்க இந்த இஎம்டி சலுகையை பெறக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது டெபாசிட்டர் நம்பர். ரெண்டாவது, உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. இன்னைக்கு நான் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணாத நபர்கள் யாரும் கிடையாது. ஒருவேளை நீங்க பட்டன் போன் யூஸ் பண்ற நபராகவே இன்னமும் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளோ கண்டிப்பா அந்த ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆண்ட்ராய்டு போன்ல மின்னஞ்சல் முகவரி இல்லாம யாரும் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ண முடியாது. அதனால இமெயில் ஐடி புதுசா கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி தலைவலியை நீங்க கிரியேட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய பிள்ளை அல்லது பேர பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மொபைல்ல பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னஞ்சல் முகவரியவே நீங்க நம்பகமா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு யார் நம்பகமா இருக்கிறாங்களோ அவர்களுடைய அந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மொத்தத்துல அந்த மின்னஞ்சல் முகவரி பேர் என்ன அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த புகார் கொடுத்தப்ப நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர். அடுத்தது, உங்களுடைய முழுமையான போஸ்டல் அட்ரஸ், அது ஆதார் கார்டுல இருக்க போகுது, அதை நீங்க எதற்கும் சரிபார்த்து. அடுத்தது, பேங்க் டீடைல்ஸ். அதுல அவங்க மெயினா கேட்கறது கணக்கு வச்சிருக்கிறவங்களுடைய பெயர் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, என்ன பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சினுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, இந்த டீடைல்ஸ். இது எல்லாமே அந்த புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல இடம்பெற்றிருக்கும். அதை நீங்க அங்க கையில எடுத்து. அடுத்தது, உங்களுக்கான ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. அது நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. உங்களுக்கான யூசர் நேம் என்னவா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனையோட அதை எழுதிட்டு போங்க. அது அங்க அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம், இல்லைன்னா அதற்கேற்ப நம்ம மாத்திக்கலாம். அதுல நம்ம திருத்தங்களை செஞ்சுக்கலாம். அடுத்தது, பாஸ்வேர்டு. யூசர் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இத்தனை கேரக்டர்ல இருந்து 8ல இருந்து 15 கேரக்டருக்குள்ளார இருக்கணும். ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஒரு மினிமம் ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் நம்பர் இருக்கணும் அப்படின்னு ஒரு மிக்சடா ஒரு பாஸ்வேர்டை நீங்க முன்கூட்டியே எழுதிட்டு போயிட்டீங்கன்னா எளிமையா வேலை முடியும். அடுத்து, மறக்காம உங்களுடைய பேன் கார்டை கையில வச்சுக்கீங்க. அதே போல ஆதார் கார்டையும் கையில வச்சுக்கீங்க. ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாகவும் நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க வச்சுக்கீங்க. அடுத்தது, அந்த பணம் கட்டுவதற்கு அந்த ஏடிஎம் கார்டுல இருக்கக்கூடிய அந்த 16 டிஜிட் நம்பர், அந்த சிவிவி நம்பர், இந்த டீடைல்ஸ் அது கேட்கும். அதுக்கான பாஸ்வேர்டு என்னங்கிறது டீடைல்ஸ் கேட்கும். அப்ப அந்த ஏடிஎம் கார்டை கையில வச்சுக்கிறது நல்லது. அந்த ஏடிஎம் கார்டினுடைய அந்த பாஸ்வேர்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்க அந்த பணம் கட்டலாம். இதை விட எளிமையான ஒரு வழிமுறை அப்படிங்கிறது, எல்லாரும் இன்னைக்கு கூகுள் பே, போன்பே போன்ற அந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைங்கிறத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த பரிவர்த்தனையில உங்களுக்கான யூபிஐ ஐடி அப்படின்னு யூனிக்கா உங்களுக்குன்னு இருக்கும். அது நீங்க அந்த செட்டிங்ஸ்லயே நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்க பேர பசங்கள்ட்ட பிள்ளைகள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னாலே எளிமையா அதை சொல்லிடுவாங்க. அப்ப இந்த 9 வகையான இந்த டீட்டெயில்ஸை நீங்க கையில எடுத்துக்கிட்டு ரெடியா வச்சுக்கிட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளார போனீங்கன்னா சிரமம் இல்லாம, குழப்பம் இல்லாம, பதட்டம் இல்லாம, அலைச்சல் இல்லாம பதிவை எளிமையாக செய்யும். திரையில தெரியக்கூடிய அந்த எம்எஸ்டிசியினுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதள முகவரி இதுதான், mstc.ecommerce.com அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெல்லிங்ல இருக்கக்கூடிய இந்த இணையதளத்துக்கு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த ஹோம் பேஜ்ல இப்ப திரையில தோன்றக்கூடிய அந்த பேஜ் வரும். அதுல லெஃப்ட் கார்னர்ல இ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்து ஒரு 5வது ஆப்ஷனா அது மேலும் விரிவடையும். அதுல ஸ்கிராப் அண்ட் கஸ்டமர் குட்ஸ் கோல் அப்படின்னு வரிசையில வரும்பொழுது 5வதா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணும். அந்த ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணோம்னா
அப்படியே ரைட் சைட்ல அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான சில டீடைல்ஸ் வந்து வரும். அதுல இந்த நியோமேக்ஸ் குரூப் ப்ராப்பர்ட்டி சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே இது புதுசா சேர்க்கப்பட்டதுனால எல்லோ கலர் ஷேட்ல அந்த நியூ அப்படிங்கிறது பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். அப்ப இந்த நியோமேக்ஸ் குரூப் ப்ராப்பர்ட்டி சேல் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு நேரா நாம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு புதிய விண்டோ ஓபன் ஆகும். திரையில தோன்ற மாதிரி அந்த விண்டோல லாகின், ரெஜிஸ்டர் ஹேர், யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் கேப்சா கோட், அப்புறம் நீங்க யாரு பிட்டரா, செல்லரா, அட்மினா அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனை செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் லாகின், அதுக்கப்புறம் ஃபார்கட் பாஸ்வேர்ட், ஆக்ஷன் ஷெட்யூல், பையர் கைட், பையர் டுட்டோரியல் அப்படின்னு அதனுடைய அந்த முகப்பு பக்கத்துல இத்தனை விவரங்கள் அதுல இருக்கு. இதுல அந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் ஷெட்யூல் அப்படிங்கிறது தான் மார்ச் மாசம் 17ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 14ஆம் தேதி வரை என்னென்ன தேதியில எந்தெந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய எத்தனை பிளாட்டுகள் ஏலத்துக்கு வருதுங்கிற அந்த விரிவான ஷெட்யூலை அவர்கள் அதுல பிடிஎஃப் ஃபைலா அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்ப அதை டவுன்லோட் பண்ணி இன்னைக்கு எந்த இடம் ஏலத்துக்கு வருதுங்கிறத நாம தெரிந்து கொண்டு அந்த ஏலத்துல பங்கேற்கலாம். இது ஆப்ஷன். அப்ப நம்ம இப்ப முதல் முறையா தான் வந்திருக்கிறோம். அப்ப முதல் முறை வரும் பொழுது நாம் செலக்ட் பண்ண வேண்டியது ரெஜிஸ்டர் ஹேர். அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பட்டனை நாம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோம்னா இதுல நம்ம பதிவு செய்வதற்கான அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற வகையில முதல்ல ஒரு 27 வகையான அந்த விஷயங்களை அவர்கள் பட்டியலிட்டு அதை அப்படியே ஸ்க்ரோல் செய்து கீழே கடைசிக்கு நம்ம வந்துட்டோம்னா அதை படிச்சு பார்த்துங்க நிதானமா. அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கீழே ரெஜிஸ்டர் பையர், ரெஜிஸ்டர் அஸ் செல்லர் அப்படின்னு 2 ஆப்ஷன் நமக்கு அந்த இடத்துல இருக்கு. அப்ப நாம இந்த இடத்துல இடத்தை வாங்கதான். அப்ப அந்த விதத்துல ரெஜிஸ்டர் அஸ் பையர் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த காலமை நாம் கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணா அடுத்தது திரும்ப ஒரு 20 வகையான விதிமுறைகளை பட்டியலிடுது. இந்த ஏலத்துல பங்கேற்றா என்னென்ன விதிமுறைகள், பணம் எப்படி நீங்க கட்டணும், அது எப்படி ரீஃபண்ட் ப்ரொசீஜர் என்ன, இது போன்ற விவரங்களை அவர்கள் அதுல சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஏல நடைமுறைங்கிறது இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி இருக்குங்கிறத அதுல அந்த 20 அம்சங்களையும் நாம் தெளிவா படிச்சு பார்த்துக்கலாம். படிக்கலனாலும் அந்த 20 ஓரமா ஓட்டிட்டு லாஸ்ட் வந்தோம்னா அக்ரி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்ரியை செலக்ட் பண்ணோம்னா அடுத்த ஆப்ஷன் போகும். அடுத்தது இப்ப திரையில தோன்றது மாதிரி ஒரு புதிய விண்டோ ஒண்ணு ஓபன் ஆகும். அதுல என்டர் கிளைமேண்ட் ஸ்லாஷ் விக்டிம் டீடைல்ஸ், அதாவது உரிமை கோருபவர் அல்லது பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கான அந்த டீடைல்ஸை அதுக்கு ஐ ஆம் எ கிளைமேண்ட் ஸ்லாஷ் விக்டிம், அதாவது இந்த இடத்துல அந்த டெபாசிட்டர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துரும். ஒண்ணு நீங்க EOW போலீஸினுடைய அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை பயன்படுத்தி உங்களுடைய போன் நம்பரை உள்ளிட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரதே வரிசை எண் வரும். 2வது காலம்ல இருக்கிறது தான் அந்த நம்பர். அதுக்கப்புறம் தான் டெபாசிட்டர் நேம் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அப்ப அந்த 2 காலத்துல இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்டர் நம்பர் தான் உங்களுக்கான அந்த புகாருக்கான எண். இதே அந்த EOW போலீஸினுடைய அந்த கம்ப்ளைண்ட் லிஸ்ட் அது ஒரு 4 வகையான பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ரூவ்டு, அன்அப்ரூவ்டு, டபுள் என்ட்ரிஸ், அப்புறம் அந்த 18/5/2025க்கு பிறகு பெறப்பட்ட புகார்கள், அந்த 4 வகையான அந்த பட்டியல் இருந்தது இல்லையா, அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அதுலயும் அந்த 2வது காலத்துல இடம்பெற்றிருந்த அந்த டெபாசிட்டர் நம்பர் அதுதான் உங்களுக்கான நம்பர். இந்த 2 வகையில எந்த வகையில நீங்க உங்களுடைய புகார் இதுல பதிவாயிருக்குங்கிறத நீங்க ஏற்கனவே வெரிஃபை பண்ணி வச்சிருந்தீங்களோ அதுல இருக்கக்கூடிய அந்த 2வது காலத்துல இருக்க அந்த டெபாசிட்டர் நம்பரை இங்க என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு நீங்க கொடுக்கணும். புகார் கொடுக்காதவர்கள் 2வது வெளிநபர்கள் அவர்களுக்கான ஆப்ஷன் தான் அதுலயே கீழே இருக்கக்கூடிய 2வது ஐ ஆம் நாட் எ கிளைமேண்ட் ஸ்லாஷ் விக்டிம். அந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்குள்ளார போகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே புகார் கொடுத்து உங்களுக்கான அந்த டெபாசிட்டர் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா திரையில தோன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆயிருக்கும். அதுல சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படிங்கிற அந்த வாசகத்தோட சீரியல் நம்பர், உங்களோட அந்த கம்ப்ளைண்ட் நம்பர், அதாவது டெபாசிட்டர் நம்பர், இங்க கிளைமேண்ட் ஸ்லாஷ் விக்டிம் கம்ப்ளைண்ட் நம்பர் நீங்க மென்ஷன் பண்றாங்க. இதுல குழப்பிக்க தேவையில்லை. கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படிங்கிறதும் டெபாசிட்டர் நம்பர் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். அப்ப நம்ம டெபாசிட்டர் நம்பருங்கிறத தான் இந்த இடத்துல நாம வந்து பதிவு பண்ண போறோம். அந்த டீடைல்ஸ் இதே வந்துருக்கும். அடுத்தது அவங்களுடைய நேம், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது என்ன போன் நம்பர் கொடுத்திருந்தாங்களோ அந்த போன் நம்பர். அப்ப இந்த டீடைல்ஸை சரிதான் அப்படிங்கிறது சரி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்த ஆப்ஷன். இப்ப ஏற்கனவே நான் புகாரே கொடுக்கல, நான் வெளிநபர் அப்படிங்கிறவங்க அந்த நம்பரை உள்ளீடு பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீடுன்னு கொடுத்துட்டாலே அடுத்தது டைரக்டா இப்ப நம்ம தெரியக்கூடிய பையர் ஸ்லாஷ் பிட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த காலத்துக்கு போயிடும். இதுல என்ன டீடைல்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இமெயில் முகவரி, உங்களுடைய தொலைபேசி எண், இந்த 2 விவரங்களை அவங்க கேட்கறாங்க. 3வது அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அந்த கேப்சா கோட நாம அந்த பாக்ஸ்ல உள்ளீடு பண்ணணும். அப்ப இதை கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஜெனரேட் ஓடி அப்படின்னு
அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னு சொன்னா இமெயிலுக்கு தனியாகவும் அந்த மொபைல் எண்ணுக்கு தனியாகவும் 2 ஓடிபிகள் ஒரே நேரத்துல போய் சேர்ந்துடும். இதற்கு அடுத்து இந்த காலத்துல இருக்கிற மாதிரி உங்களுடைய அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த ஓடிபி என்ன அதற்கான காலத்திலையும் மொபைல் எண்ணுக்கு பெறப்பட்ட ஓடிபி என்ன அதற்கான காலத்திலையும் நீங்க கொடுத்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்மிட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிய ஒரு எழுத்து நீங்க தவறா பதிவு பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஓடிபி வந்திருக்காது. அப்ப ஓடிபி ஏன் வரல அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணோம்னா அது நம்ம தவறா பதிவு பண்ணியிருக்கோம். அதே போல தொலைபேசி எண்ணையும் நாம் தவறா உள்ளீடு செய்திருந்தோம்னாலும் ஓடிபி வராது. இந்த இடத்துல அந்த தொலைபேசி எண் பயன்பாடை பொறுத்த வரைக்கும் புகாருக்கு நீங்க எந்த எண் கொடுத்திருந்தீங்களோ அதே எண்ணை பயன்படுத்துவது சரியானதா இருக்கும். அதற்கு அடுத்து அந்த சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஆப்ஷனா பிட்டர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு அடுத்த விண்டோ ஓபன் ஆகும். அதுல உங்களுடைய அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் அதாவது டெபாசிட்டர் நம்பர் ஸ்டார்டிங்ல வந்துடும். அப்புறம் கம்பெனி டைப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து காட்டும். சில விஷயங்கள் அதுவே ஏற்கனவே இருக்கிற விவரங்கள் அது வந்து ஃபில் பண்ணிக்கும். உங்களுடைய பேர் என்ன அந்த டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கும். அடுத்தது நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து இந்த ஏலத்துல பங்கேற்கிறதுக்கு வேற யாருக்காவது நம்ம கொடுக்குறோமா அந்த அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோமாங்கிற இடத்துல இருக்கக்கூடியது. நம்மளே இதுல நேர்ல நம்ம பங்கேற்கிறதுனால நம்மளுடைய பேர் என்னவோ அதே பேரை அந்த நேம் ஆஃப் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிற இடத்துலயும் அந்த பேரை நாம பதிவு பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய அந்த போஸ்டல் அட்ரஸ் ஆதார் கார்டுல என்ன டீடைல்ஸ் இருக்குதோ எப்படி இருக்குதோ அது போல அந்த வீட்டு எண் தெருப்பெயர் மற்ற விவரங்களை நீங்க அதுல பதிவு அந்தந்த காலத்துல நீங்க பதிவு பண்ணணும். அப்புறம் இமெயில் போன்லாம் அதுவே இன்பில்ட்டா அதுல இருக்கும். இதற்கு அடுத்தது அதுக்கு கீழே நம்ம பார்த்தோம்னா பேங்க் டீடைல்ஸ் கேட்குது. இந்த புகார் யார் பேர்ல கொடுக்கப்பட்டதோ யார் பேர்ல இந்த புகார் பதிவாகி இருக்குதோ அவர்கள் பெயர்ல இருக்கக்கூடிய அந்த பேங்க் டீடைல்ஸ் அந்த பேங்கர்ஸோட நேம் என்ன யார் பேர்ல எப்படி அந்த கணக்கு பராமரிக்கப்படுது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸை அதுல ஃபர்ஸ்ட் காலம்ல கொடுக்கணும். ரெண்டாவது அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாமே அந்த பேங்க் பாஸ்புக்ல என்ன இருக்கோ எப்படி இருக்கோ அப்படியே பதிவு பண்ணணும். அடுத்து என்ன பிரான்ச் அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடும் அந்த பேங்க் பாஸ்புக்னுடைய அந்த ஃப்ரண்ட்லயே இடம்பெற்றிருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கான யூசர் ஐடி யூசர் பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணணும். இப்ப உங்க பேர் ராமசாமின்னு இருக்கலாம் குப்புசாமின்னு இருக்கலாம். இதே ராமசாமிங்கிற பேர்ல நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே பேர்ல இருந்து உள்ள போயிட முடியாது. இது வந்து ஏறத்தாழ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கான அந்த யூசர் நேம் அதை அவைலபிலிட்டி செக் பண்ற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. செக் யூசர் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லி அதை நீங்க வந்து இப்ப ராமசாமின்னு இருந்ததுன்னா ராம அப்படின்னு போட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு ஏதாவது வந்து உங்களுடைய எந்த வருஷம் நீங்க பிறந்தீங்களோ அல்லது டேட் ஆஃப் பர்த்தோ ஏதோ உங்களுக்கு நினைவுல எந்த எண் நினைவுக்கு இருக்குதோ அல்லது வேற உங்களுடைய மனைவி பேரையோ அல்லது குழந்தைங்க பேரையோ ஏதோ மிக்சடா ஒரு யூசர் நேம் உங்களுக்கு நினைவுல இருக்கிற மாதிரி அதை அந்த இடத்துல பதிவு பண்ணுவீங்க. அதே போல பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவங்க ஒரு டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் 8 டிஜிட்டுக்கு மேல இருக்கணும். 15 வரைக்கும் இருக்கணும். அதுல கம்பல்சரி ஒரு கேப்ஸ் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக் நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற இந்த கலவையில அந்த பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதற்கு தகுந்தது போல முன்கூட்டியே ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்க உள்ளீடு பண்ணுங்க. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அந்த கேப்சா கோட் செக்யூரிட்டி கோடை செலக்ட் பண்ணி அதை பண்ணிருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ஷன் கேக்குது பாருங்க, உங்ககிட்ட பேன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேக்கு. நாம இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ஒரு காலம் கிரியேட் ஆகி அதுல உங்களுடைய அந்த பேன் நம்பரை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நாம அந்த பேன் நம்பரை டைப் பண்ணோம்னா இங்க சிலருக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பெயர் ஆதார் கார்டுல ஒரு மாதிரி பேன் கார்டுல ஒரு மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிடையாது. ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆனா மட்டும்தான் அது எடுத்துக்குது. ஒருவேளை அதுல ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது, அதாவது உங்களுடைய பேன் கார்டு தான் உங்களுடைய ஆதார் கார்டு தான், ஆனா நீங்க வந்து பாஸ்கர் ஏ அப்படின்னு ஒரு இனிஷியலோட நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஆதார் கார்டுல ஸ்கர்ங்கிற பேர் போட்டு பின்னாடி ஏ இருக்குது அப்படின்னா பேன் கார்டுல பாஸ்கர் ஆறுமுகம் பாஸ்கர் அண்ணாமலை அப்படின்னு அப்பா பேரோட சேர்ந்து வரலாம். அடுத்து ஏ இனிஷியல் முன்னாடி வந்து பாஸ்கர்னு வந்து அடுத்து பின்னாடி வரலாம். இது போல ஏதோ ஒரு விதத்துல அது இடம் மாறி இருந்தாலும் அது மிஸ்மேட்ச் தான் எடுத்துக்குது. அதனால அது ஏன் எடுத்துக்குது ஏன் ரிஜெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம ஆராய்ச்சிக்கு போக தேவையில்லை. நம்ம பேன் கார்டு அது எடுத்துக்கல. சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன கேக்குதுன்னா உங்களை நான் உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டுனுடைய அந்த பிடிஎஃப் ஃபைலை எனக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு அடுத்த ஆப்ஷன் கேக்குது. அப்ப ஆதார் கார்டை நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி நீங்க அந்த இடத்துல அப்லோட் நீங்க பண்ணிடணும். பேன் கார்டு நம்பரை எடுத்து அது எடுத்துக்கிச்சுன்னா சந்தோஷம். இப்ப இந்த நடைமுறை முடிந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா நம்மள இப்ப இது வரைக்கும் ஃபில் பண்ண அந்த டீடைல்ஸ் தனியா நமக்கு வியூ ஆகும். நம்மளோட போன் நம்பரு, பேரு, அக்கௌண்ட் நம்பரு, என்ன பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோடு, இது எல்லாமே அதுல வந்து நமக்கு வந்து அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் சரியா இருக்குது அப்படின்னா
சப்மிட் கொடுத்து அடுத்ததுக்கு போகலாம். இல்ல அதுல ஏதோ ஒரு விவரத்தை நம்ம தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்க கருதுனீங்கன்னா ரெண்டாவதா இருக்கக்கூடிய அந்த எடிட் டீடைல்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இதற்கு முந்தைய ஸ்டேஜுக்கு அது போயிடும். இதுல நீங்க தேவையான திருத்தங்களை செய்துட்டு திரும்ப இந்த சப்மிட்ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்க வரலாம். அவ்வளவுதாங்க நடைமுறை. இது முடிஞ்சோம் உங்களுக்கு இந்த மாதிரி சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். இதன் பிறகுதான் இப்ப திரையில தோன்ற மாதிரியான இந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல நீங்க நியோமேக்ஸினுடைய முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த 10% இஎம்டி சலுகையை பெறக்கூடிய நபரா, அந்த உரிமையை கோரக்கூடிய நபரா இருக்கிறீங்க. அதாவது அந்த 64,000 புகார்தாரர்கள் நீங்களும் ஒருத்தரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அத பேக் அண்ட் ஆபீஸ்ல எம்எஸ்டிசி அதிகாரிகள் நீங்க அந்த உண்மையான புகார்தாரர் தானா அப்படிங்கறத நீங்க இந்த இணையதளத்துல உள்ளீடு செய்த விவரங்கள் இருந்தும் உங்களுடைய அந்த ஆதார் கார்டு வெரிபிகேஷன்ல இருந்தும் அவங்க இஓடபிள்யூ போலீசார் வழங்கின அந்த புகார் பட்டியலையும் ஒப்பிட்டு தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான அப்ரூவலை அவங்க தான் கொடுத்தாகணும். அது ஏறத்தாழ அதிகபட்சம் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த அதிகாரிகள் அதற்கான அந்த அப்ரூவலை தங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகபட்சம் 24 மணி நேரம் ஆகியிருக்கு. நான் இது வரைக்கும் நியோமேக்ஸ்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல, எனக்கு டெபாசிட்டர் நம்பர் ஒண்ணு கிடையாது, ஆனா நான் முதலீடு போட்டிருக்கேன், என்கிட்ட பாண்ட் இருக்கு, ஆனாலும் நான் இந்த ஏலத்துல பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருக்கட்டும், அல்லது முற்றிலும் ஒரு கவர்மெண்ட் ஏலத்துக்கு வந்திருக்கு, நான் ஆர்வமா அதுல பங்கேற்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய நபருக்கு இந்த அப்ரூவல் வந்து அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவர்களுக்கு அடுத்த ப்ரொசீஜரை அந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். அடுத்து இந்த பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு அந்த இதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்துறீங்களா, யூபிஐ ஐடியை பயன்படுத்தி பணம் செலுத்துறீங்களான்னு அது வெவ்வேறு அந்த வழிமுறைகள் அது கேட்கும். அதுல உங்களுக்கு எது உகந்த வழிமுறையோ, எது பாதுகாப்பான வழிமுறைன்னு நீங்க கருதுறீங்களோ அந்த வழிமுறையில அந்த 1180 ரூபாயை நீங்க செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அது உள்ளார நீங்க நுழைய தகுதியுடையவரா நீங்க மாறியது. அதான் இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுது. இதுல சொல்ல வேண்டியது அந்த நியோமேக்ஸினுடைய முதலீட்டாளராக இருந்து அந்த இஎம்டி சலுகையை கோருபவரை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் இவ்வளவு ப்ராசஸ் வரைக்கும் உள்ள போகும். ஆனா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் வராது. அதுக்கு ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணணும். திரும்ப 2வது நாள் நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை பயன்படுத்தி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய புகார் ஏற்கப்பட்டு அந்த பட்டியல்ல இருந்தது, நீங்க கொடுத்த விவரங்கள் சரியா இருந்ததுன்னா அவர்கள் அப்ரூவல் கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவர்கள் அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதற்கு முந்தைய மெனுல நீங்க அந்த கம்ப்ளைண்ட் தாரரா போகாம இதுல நான் கம்ப்ளைண்ட் தாரர் இல்ல வெளிநபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா பணம் கட்டுவதற்கான ஆப்ஷன் உங்களுக்கு இயல்பா வந்துடும். அவ்வளவுதான். அப்போ பணம் கட்டி நீங்க சக்சஸ்ஃபுல்லா இதை லாகின் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப எங்க ஸ்டார்ட் பண்றது, எப்படி நம்ம இந்த பேஜை ஓபன் பண்றது அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே அதனுடைய அந்த ஏலத்தை நடத்தக்கூடிய அந்த எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதளத்தினுடைய முகப்பு பக்கத்துல நம்ம அந்த ரெஜிஸ்டர் ஹேர்னு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதற்கு கீழேயே இருக்கு இல்லையா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட். அப்ப இந்த முறை எந்த யூசர் நேம நீங்க கொடுத்திருந்தீங்களோ உங்களுக்குன்னு அந்த யூசர் நேம், அதுக்கு கீழே அந்த பாஸ்வேர்ட், அதன் பிறகு அதுல இருக்கக்கூடிய அந்த கேப்சா கோடை ஃபில் பண்ணிட்டு அதுல பிட்டர், செல்லர், அட்மின் அந்த 3 ஆப்ஷன் இருக்கு. அந்த 3ல நம்ம ஒரு பிட்டரா தான் இந்த இடத்துல நம்ம நுழைய போறோம். அப்ப பிட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஏலத்துல பங்கேற்பதற்கான அந்த வாய்ப்பு, அந்த தளம் வந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அவ்வளவுதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும். இதுல நான் அப்படி வந்து ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன், நான் என்ன யூசர் நேம் கொடுத்தேன், என்ன பாஸ்வேர்டு கொடுத்தேங்கிறது எனக்கு மறந்து போச்சு, அது அப்போதைக்கு கேட்டுச்சு, நான் ஏதோ 4 எழுத்து தட்டினேன், இப்ப திரும்ப எப்படி எனக்கு போகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு குழப்பம் இருந்ததுன்னா அதற்குதான் அந்த லாகினுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க, அந்த ஃபார்கெட் பாஸ்வேர்ட். இது வழக்கமா மின்னஞ்சல் முகவரிய பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னா எப்படி நம்ம ஒரு முயற்சி எடுப்போமோ அது போல உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ அது நீங்க உங்களுடைய தொலைபேசி எண்ணையோ மின்னஞ்சல் முகவரியோ நீங்க உள்ளீடு செய்யறீங்கன்னா உங்களுடைய அந்த மொபைலுக்கோ அல்லது மின்னஞ்சலுக்கோ அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது அல்லது பாஸ்வேர்டை புதுப்பிப்பதற்கான அந்த லிங்க் உங்களுக்கு வந்துடும். அதை பயன்படுத்தி நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். நிறைவா இந்த நடைமுறைகள் எல்லாம் அந்த முடிவடைந்ததுக்கு ஆதாரமா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு இந்த பிட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் அப்படின்னு தலைப்பிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு மெயில்ல ஒரு கடிதமாகவே, ஒரு ஒப்புதல் கடிதமாகவே அவங்க கொடுத்துட்றாங்க. இவ்வளவுதாங்க இதோடைய நடைமுறை. நாம் ஓரளவுக்கு இந்த எம்எஸ்டிசி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத நாம் விளக்க முயற்சித்திருக்கிறோம். இதுலயும் குறிப்பாக சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை கவர் பண்ண முயற்சிக்கிறோம். அடுத்த வீடியோல இந்த எம்எஸ்டிசி இந்த போர்ட்டலை பயன்படுத்தி எப்படி ஏலத்துல நாம் பங்கேற்கிறது, ஒரு பிளாட்டை எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோவாவே அடுத்த வீடியோவில் நாம பார்ப்போம். நன்றி.